கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டை உலுக்கியுள்ளது. இதுகுறித்து முதலில் கொல்கத்தா போலீசார் விசாரித்தனர். போலீசார் செயல்பாடுகளில் கடும் விமர்சனங்கள் கிளம்பிய நிலையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த சூழலில் பெண் டாக்டர் கொலையில் ஆதாரங்களை போலீசார் மறைத்துவிட்டதாக அவரது தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தா போலீசாரும் கல்லூரி நிர்வாகமும் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பார்க்கின்றன. ஏன் அவர்கள் ஆதாரங்களை மறைக்க பார்க்கிறார்கள்? எனது மகள் உடலை பார்க்கக்கூட உடனடியாக அனுமதிக்கவில்லை. சுமார் 4 மணி நேரம் காக்க வைத்தனர். இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது? குற்றம் நடந்த அந்த செமினார் ஹாலுக்குள் எங்களை கடைசி வரை அனுமதிக்காதது ஏன்? குற்றம் நடந்த இடம் என்றால் யாரையும் அனுமதித்திருக்கக்கூடாது. ஆனால் பலர் செமினார் ஹாலுக்குள் சர்வசாதாரணமாக சென்று வெளியே வந்தனர். அவர்களை எல்லாம் அனுமதித்த போலீஸ் பெற்றோராகிய எங்களை மட்டும் அனுமதிக்க மறுத்தது ஏன்? எனது மகளின் உடல் ஒப்படைக்கப்பட்ட போது போலீஸ் உயர் அதிகாரி மூலம் எங்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்தனர். இந்த கொடூர சம்பவம் நடந்து 1 மாதம் ஆகிவிட்டது. எதையோ மறைக்க அவசரமாக அனைத்தையும் செய்கிறார்கள். போலீசாரே இதுபோல செய்தால் நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவோம்? நீதி கிடைக்கும் வரை போராட்டங்கள் தொடர வேண்டும் என கொலை செய்யப்பட்ட பெண் டாக்டரின் தந்தை கூறினார். பெண் டாக்டரின் பெற்றோருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது குறித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா விளக்கம் அளித்துள்ளார். போலீசார் மூலம் பணம் கொடுக்க முயற்சி ஏதும் செய்யவில்லை. இது மேற்கு வங்கத்தை அவமானப்படுத்த நடக்கும் முயற்சி. பணம் கொடுத்து ஒருவரின் இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. மகளின் நினைவாக அவர்கள் ஏதும் செய்ய விரும்பினால் அவர்கள் எங்களை நாடலாம். அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சம்பவம் நடந்ததும் கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினீத் கோயல் பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தார். ஆனால் சட்டம் ஒழுங்கு பற்றி நன்கு தெரிந்த ஒருவர் பதவியில் இருந்தால் நன்றாக இருக்கும் என கருதி அதனை ஏற்கவில்லை என்றார் மம்தா.